இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மாமியாரும் மருமகனும் ஓட்டம் பிடித்ததால் உச்சகட்ட டென்ஷனில் இருந்த இரு வீட்டாரும் காவல்துறையில் புகார் கொடுத்தனர். இதுல சட்ட ரீதியா என்ன நடவடிக்கை எடுக்கிறதுன்னு தெரியலையே என மண்டையை சொரிந்த போலீசார் மகளின் திருமணத்திற்காக வைத்திருந்த நகையை திருடி சென்று விட்டதாக வழக்கு பதிவு செய்து எஸ்கேப் ஆன மாமியாரையும் மருமகளையும் தேட ஆரம்பித்தனர். தற்போது அவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவத்தில் மீண்டும் அதிர்ச்சியும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகார் பகுதியில் உள்ளது மனோகர்பூர் கிராமம். இந்த ஊரைச் சேர்ந்த ஜிதேந்திரா குமார் என்பவர் தனது செல்ல மகளான ஷிவானிக்கு உத்தரகாண்ட் மாநில ருத்ராபூரில் வேலை பார்த்த ராகுல் என்பவரை திருமணம் செய்ய பேசி முடித்திருந்தார். இதற்காக நிச்சயமும் செய்யப்பட்டிருந்தது. நாள் குறிக்கப்பட்டு அதற்கான அழைப்பிதழ்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாம் கொடுத்து அழைக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். 2025 ஏப்ரல் 16ஆம் தேதி இருவருக்கும் திருமணம் நடந்திருக்க வேண்டும். இரண்டு வீட்டினரும் திருமண ஏற்பாடுகளில் மிக மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதுதான் அப்படி ஒரு தகவல் இடியாய் இறங்கியது. நம்பவே முடியாமல் இரு வீட்டாருமே நிலைகுலைந்து போனார்கள். அதாவது கடந்த 10 நாட்களுக்கு முன்பு மாமியார் அனிதாவும் மருமகன் ராகுலும் எஸ்கேப் ஆகிவிட்டார்கள் என்பதுதான் அந்த அதிர்ச்சி தகவல். இது அந்த குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, தகவலை கேள்விப்பட்ட ஒவ்வொருவருக்குமே அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. இந்த நிலையில் இரண்டு குடும்பத்தினரும் நெஞ்சை பிடித்துக் கொண்டு காவல்துறையில் புகாரளித்த நிலையில் நேபாள எல்லையில் டூயட் ஆடிக்கொண்டிருந்த மாமியாரையும் மருமகனையும் அதிரடியாக கைது செய்திருக்கிறது காவல்துறை. ஏம்மா போயும் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா வரப்போற மருமகனோட ஓடி போயிருக்கியே, உனக்கு அசிங்கமா இல்ல என மாமியார் அனிதாவிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் காவல்துறையினர். அதற்கு அவர் கொடுத்த பதில்தான் போலீசாரையும் அந்த குடும்பத்தாரையும் மீண்டும் நிலைகுலைய செய்திருக்கிறது. மருமகனுக்கு மணமகளாய் மாறிய மாமியார் அனிதா கொடுத்த வாக்குமூலம் இதுதான். என்னோட கணவர் ஜிதேந்திரா காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பாரு. 6 மாசமா வேலைக்கு போகல. இதுவரைக்கும் ஒரு சொந்த வீடு கூட கட்டல. தினமும் குடிக்கிறதுக்கு பணம் கேட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணுவாரு. இந்த நேரத்துலதான் என் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அப்போ மருமகன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்துட்ட என்னோட கணவர் சந்தேகப்பட்டாரு. என் பொண்ணும் கிண்டல் செஞ்சு சிரிச்சா. என்னையும் மருமகனையும் ஒன்னு சேர்த்து என்ன மிக மோசமான வார்த்தைகளால் திட்டி துன்புறுத்தினார். நான் மருமகனிடம் சாதாரணமாகத்தான் பேசுகிறேன், என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் இல்ல என சொன்ன போதும் கேட்காமல் மறுபடியும் நீ உன் மருமகனுடன் ஓடிப்போ அப்படின்னு சொன்னாரு. இத திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்ததால விரக்தியாகி அவர் சொன்னதையே செஞ்சு காட்டிட்டேன் என ஷாக் கொடுத்திருக்கிறார் அந்த மாமியார். ஆனால் அதற்கு பிறகு அவர் சொன்னதுதான் அதை விட ஷாக். இப்போ என்னுடைய வாழ்க்கையில யார் வந்தாலும் மருமகன் ராகுல் கூடயே இருப்பேன், எங்களை தயவு செஞ்சு தனியா வாழ விடுங்க என்று கூறியிருக்கிறார். மேலும் எனது மகள் திருமணத்திற்கு வாங்கிய 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் பாத்திரங்களை நாங்கள் திருடி சென்று விட்டதாக எங்க மீது பொய் புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. வீட்டிலிருந்து வெளியேறும் போது செல்போனையும் 200 ரூபாய் பணத்தையும் மட்டும்தான் எடுத்துட்டு வந்தேன். அது போக என் கால்ல கொலுசும் கழுத்துல தாலியும் மட்டுமே அணிஞ்சிருந்தேன். மத்தபடி அவங்க சொல்றது மாதிரி எதையும் திருடி செல்லல, அது பொய்யானது என்று கூறியிருக்கிறார் மாமியார் அனிதா. நாங்க இருவரும் இன்னும் திருமணம் செஞ்சுக்கல. ஆனா நான் ராகுல் கூட தான் செல்ல விரும்புறேன். அவரோட தான் இனிமே வாழ்வேன்.
கணவருடன் விவாகரத்து நடந்தாலும் நடக்காவிட்டாலும் ராகுல் கூட மட்டுமே இருப்பேன் என உறுதியாக கூறி போலீசாரை திக்குமுக்காட செய்திருக்கிறார்கள். இதனால் போக்கிரிப்பட போலீஸ் கமிஷனர் நெப்போலியன் போல எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறோம் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது காவல்துறை. ஊர் மக்களும் என்ன செய்வது என திகைத்து போயிருக்கிறார்கள். கிண்டலடித்து சிரித்த மகள் கோபத்தின் உச்சிக்கே போயுள்ளார். அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் இரு வீட்டாரும். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.